ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? சௌக்கியமா? இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், டெய்லி வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சாதமும் தனித்தனியாக கொடுத்து விடலாம்னு சொல்லிட்டு கீரை வந்து தொக்காதான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு. இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்று வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து செஞ்சு காமிச்சுட்டுருக்கேன். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீரை தொக்கு தேவையானது. கீரை நல்லா ஒரு தண்டு கீரை, அதாவது ஒரு கட்டு கீரையை சிறுகீரை எடுத்து இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நல்லா அலம்பிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல்லுக்கு மேலே பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இதெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உடனே காட்டிடுறேன். பார்த்துட்டே வாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைகள் கூட கீரை வந்து சாப்பிடுவா. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தனித்தனியாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது ரொம்ப ட்ரை ஆகாது. ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பூண்டு வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள் தான் வந்து போட்டுக்க போகிறேன். வெத்த மிளகா பொடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வந்து போட்டுக்கோங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பழகுங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன் நான். இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ அதில் வெங்காயத்தில் தண்ணி இருக்கிறனால தண்ணி விட வேண்டாம். அப்படி இது அரையலைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கெட்டியாக அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதில் வந்து நான் நெய் விட்டுட்டு இப்போ ஒன்று ஒன்றா வதக்கிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் இல்லை, நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். நெய் விடும்போது ஒரு வாசனையாக இருக்கிறதுனால நெய் வந்து சேர்த்துருக்கேன் நான். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் வந்து விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். அப்படியே எல்லாமே ஒன்று வதக்கிட்டு பண்ணணும். அப்படியே போனோன்னா அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ கடுகு வேணுன்னா வடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நிறைய வேணுன்னா நீங்கள் நிறைய வந்து கூட போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு பிடி வந்து போட்டுக்கிறேன் நான். கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் பருப்பெல்லாம் செவக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து நான் வந்து கொட்டிக்கிறேன் நான். கொட்டிட்டு நல்லா ஒன்று இது சுத்தமாக அந்த மிக்ஸி ஜாரில் எல்லாமே தண்ணி விட்டு நல்லா மொத்தம் எல்லாமே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை பார்த்தோன்னே இதை நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதக்க விட்டுருங்க. இப்போ நான் அப்படியே சொல்கிறேன் ஒன்று அப்படியே கொஞ்சம் வந்து இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இன்னும் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, அதாவது பெருங்காயம் எல்லாமே வந்து போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து உப்பு வந்து போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு பார்த்து வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி அதுவும் போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து சேர்த்து வந்து வதக்கிக்கிறேன் நான். நல்லா அந்த பச்சை வாசனை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு சுண்டு வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நான் வந்து இதை வந்து மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், அது நல்லா இப்படி கொதித்து நல்லா சுண்டு வந்திருக்கு. இந்த பதத்துக்கு நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம். வெங்காயம் எல்லாமே வந்து பச்சையாகவே அரைச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ கீரையும் போடும்போது நம்ம அதை நல்லா சுருங்கி அதுவும் வந்து வதங்கி வந்துடும். இப்போ அந்தளவுக்கு நம்ம இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கீரையை வந்து போட்டுக்கலாம். கீரை வந்து நீங்கள் அலம்பலாம். இப்போ வந்து அலம்பி எடுத்து வச்சுடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டே அலம்பிட்டு தான் வந்து நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே இலக்க வைக்கலாம் அதை. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி நல்லா மூடி வச்சோன்னா நல்லா அது அப்படியே சுருண்டு நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக வந்து வரும். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சாப்பிடாத குழந்தைகள் கூட வந்து இதை வந்து கீரையெல்லாம் வந்து சாப்பிடுவான். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று வித்தியாசமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து விடலாம். அவள் ஹெல்த்தியான ஒரு சாப்பாடும் வந்து அவளுக்கு வந்து உள்ளே போகும் இல்லையா. எப்பவுமே ஒரே மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மாதிரி டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவுமே குழந்தைகளும் வந்து பிடிச்சி வந்து சாப்பிடுவாள். இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பும் மஞ்சப்பொடியும் வந்து இப்போ அதுக்கு போட்டுக்கிறேன். இந்த கீரையும் போட்டுக்கிறதுனால இது எல்லாமே சேர்த்து உப்பு மஞ்சப்பொடியமாக வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அதை வந்து நல்லா வதக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருவோம். நம்ம நல்லா வதங்கி வரட்டும், காட்டுறேன். இப்போ பார்ப்போம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இப்போ பாருங்கள், நம்மளை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, கீரை வதக்கி நல்லா மூடி வச்சுருந்தோம். நல்லா இது இன்னும் வந்து நல்லா தெரியாதுக்கு நல்லா வந்து அது வதங்கணும். ரொம்ப அப்படி கீரை உங்களுக்கு முழுசாக அப்படி இருந்ததுன்னா நல்லா உங்களுக்கு வந்து மசிச்சுக்கோங்க. நல்லா அதை நல்லா வதங்கும் போது அது நல்லா மசிச்சு நல்லா உங்களுக்கு இதுவாகிடும். சூப்பராக வந்து இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு திருப்பி நான் வந்து மூடி வச்சுக்கிறேன். திருப்பி நல்லா அது வதங்கினதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
இந்த மாதிரி எல்லா கீரையிலையுமே வந்து பண்ணலாம். நான் வந்து சிறுகீரையில் வந்து பண்ணியிருக்கேன். இதை போட்டு மூடி எடுத்து நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இதை திருப்பி வந்து நல்லா மூடி திருப்பி நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வந்து நல்லா வதங்கி எடுத்து, இதே உங்களுக்கு கீரை நல்லா இதுவாக இருக்குது அப்படின்னா இன்னும் நீங்கள் நல்லா மிக்சியில் கூட கொஞ்சம் கூட ஒரு அரை ஓட்டிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து அதிலே அப்படியே நல்லா வதக்கிட்டு நல்லா அதிலே வந்து மசிச்சிட்டேன். இப்போ நம்மளோட கீரை தொக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. சாத்தோட கூட தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தா சூப்பராக வந்து சாப்பிடுவா. இப்போ சாதமும் கீரை தொக்கும் பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.